பாருங்கள், இந்த த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான த்ரெட்டுங்க. ஏன்னா இந்த த்ரெட் வந்து 0.5 திக்னஸ். பாருங்கள், இது 0.5 திக்னஸ், 1 mm திக்னஸ் இல்லைங்க, 0.5 திக்னஸ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பர்ஸு போடுறதுக்காக கொஞ்சம் நாள் முன்னாடி இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சதுங்க. நான் ஒர்க் பண்ணல, இப்போ தான் இந்த த்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், ரொம்ப சன்னமாக இருக்கும் இந்த த்ரெட்டு. இந்த த்ரெட்டை விடவே சன்னமாக இருக்கும். ஆனால் இது வேறு எதுக்கும் தனி ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்படியே இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி விட்டேங்க. ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தூக்கி போட்டோம்னா இந்த த்ரெட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. நம்ம வந்து நல்ல வெயிட்டான த்ரெட் கூட இந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இது ஃபஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சம் உருகி விட்டுக்கலாம். பாருங்கள், இதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், நான் இந்த என் பண்ண இடத்துல வைக்கல, இந்த இடத்துல எடுக்கிறேன். இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, கார்னரில் தான் ஸ்டார்ட் பண்ணும். கார்னரில் நான் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி 2 செயின், ஒரு டிசி, 2 செயின், 2 டிசி. இந்த எக்ஸ்ட்ராஸை உள்ளேயே வச்சுருங்க. 2 டிசி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த கார்னரில் வந்து நம்ம எப்பவும் போல் எல்லா கார்னரும் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு, மற்ற இடத்துலலாம் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இனியெல்லாம் இந்த கேப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம சுற்றியும் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே பாருங்கள், இந்த டபுள் க்ரூஷே ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒரு டபுள் க்ரூஷே. அவ்வளோதாங்க. இனி 2 ரவுண்ட்ஸ் அதே போல் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த டபுள் க்ரூஷே ஸ்டிச் மேலே டபுள் க்ரோஷே. எந்த ஸ்டிச்சும் நம்ம விடக்கூடாதுங்க. விட்டோம்னா நம்மளுக்கு கடைசியில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டான ஒர்க் வராது. புரிஞ்சுதுங்களா நான் எப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்னு? ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சஸ் மேலே ஒன்று போட்டு வந்துகிட்டே இருப்பேன். பாருங்கள், இந்த லாஸ்ட் இந்த கார்னரில் நம்மளுக்கு 4 இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னரில் நம்மளுக்கு 4 இருக்குது இல்லைங்களா, இங்கே 1 2, இந்த 2 மேலேயும் 1 2 போடணும். அப்புறம் இதுக்குள்ளே எப்பவும் போல் 2 டிசி, 2 செயின், 2 டிசி. அப்புறம் இந்த கார்னர்லேயும் இங்கேயும் 2, எல்லா ஸ்டிச்சஸ் மேலேயும் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த கார்னர் வந்தாச்சு. இந்த கார்னரில் இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதையும் ஒரு ஸ்டிச்சை எடுத்துக்கணும். இந்த பிசுரெலாம் அப்படி உள்ளே வைக்கிற மாதிரியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று மேலே, அப்புறம் கார்னரில் எப்பவும் போல் ரெண்டு டிசி, 2 செயின், 2 டிசி. ஓகேங்களா? 2 டிசி போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னரோட 2, அந்த 2 மேலேயும் நம்ம ஒன்று போடணும். பாருங்கள், இதுக்கு மேலேயும் 1, அடுத்தது இதுக்கு மேலேயும் 1. ஓகேங்களா? இனி ஃபுல்லாக இது வரைக்கும் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரணும். இந்த 2 மேலேயும் ஒன்று போடணும். அப்புறம் இந்த கார்னரில் 2 டிசி, 2 செயின், 2 டிசி. அதே மாதிரி நம்ம இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்தது நான் என்ன சொன்னேன், இந்த கலர் டார்க் கிரே எடுத்துருக்கேன் இல்லைங்களா, டார்க் கிரேயும் அதே மாதிரி ஏதோ ஒரு கார்னரில் ஆரம்பிக்கலாம். கட் பண்ண இடத்துலையும் ஆரம்பிக்க வேண்டாம், ஏதோ ஒரு கார்னரில் ஆரம்பித்தோம்னா 2 செயின், 1 டிசி, 2 செயின், 2 டிசி. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த கார்னரில் இந்த 2 ஸ்டிச் இருக்கும் இல்லைங்களா, இதுக்கு மேலேயும் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்க்ரீஸ், இந்த கார்னர் வந்து குறுகாமல் அப்படியே பெருசாக வரும். சரிங்களா? இந்த கார்னரில் 2 செயின், 2 டிசி, 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் வந்து அடுத்த ரவுண்டு போகும்போது எப்படி ஆகும்னா, கார்னருக்குள்ளே 2 டிசி, 2 செயின், 2 டிசி போடுவோம். அடுத்தது இந்த கார்னரில் ஆல்ரெடி போட்ட 2 டிசி மேலேயும் 2 டிசி போடுவோம். இந்த 2 டிசி மேலேயும் 2 டிசி போடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி டார்க் கிரே கலரும் க்ரீன் கலரும், இந்த கலர் டார்க் கிரே, டார்க் க்ரீன், அந்த எல்லா கலரும் அட்டாச் பண்ணி, ஓகேங்களா, டோட்டலாக 4 பீசஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், 1 2 3, இப்போ நான் 4th பீஸ் பண்ணிகிட்ருக்கேன். டோட்டலாக நம்ம 4 பீசஸ் அந்த மாதிரி பண்ணி வைக்கணுங்க. 4 பீசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், 4 பீசஸ் இப்போ நம்ம முடிச்சாச்சு. இந்த 4 பீசஸ் நம்ம முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த பீஸ் எப்படி பண்ணுறீங்கன்னா, பாருங்கள், இந்த டோட்டல் இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செயின்ஸ் வந்து பாருங்கள், இந்த கேப்பில்
பாருங்கள் கடைசி ரோ வந்து எப்படி போடணும்னா, நான் கடைசி ரோ உங்களுக்கு சொல்லலை. கடைசி ரோ அதே மாதிரி எல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ். இதெல்லாம் எப்படி பண்ணணுமோ இந்த ரோவில் எப்படி பண்ணுறோமோ அதே போல் தான். ஆனால் நடுவில் வந்து இங்கே 2 செயின் போடுறோம் இல்லைங்களா கார்னரில், அந்த 2 செயினுக்கு பதிலாக 2 டிசி, ஒரு செயின் 2 டிசி, அந்த ஒரே ஒரு செயினை மட்டும் இங்கே கம்மி பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டில். ஓகேங்களா? அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ரோவை ஒரு லைனை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோவை நான் கவுண்ட் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்டிச்சஸ் வருதுன்னா 36 ஸ்டிச்சஸ் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 36 ஸ்டிச்சஸை வந்து செயின்ஸாக போட்டுட்டு அது எல்லாமே பாருங்கள் சிங்கிள் குரோஷேவாக ஒர்க் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? சிங்கிள் குரோஷேவாக எப்படி ஒர்க் பண்ணிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் நான் இந்த ஒரே ஒரு கவுண்ட்டை மட்டும் 36 எனக்கு கவுண்ட் வருது. 36 செயின் போடுறேன். போட்டுட்டு நான் திருப்பி அடி போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி 36 செயின்லேயும் 36 சிங்கிள் குரோஷேஸ் போட்டேன். 36 செயின்ஸ் போட்டுட்டுங்க மறுபடியும் ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வந்துடுறேன். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 36 இருக்கும். மறுபடியும் ஒரு செயின் போட்டு ஒர்க் பண்ணுறேன். திருப்பி ஒர்க் பண்ணுறேன். ஒரு செயின் போட்டு திருப்பி ஒர்க் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கவுண்ட் வந்து நம்ம இந்த கவுண்ட் எடுத்துக்க வேண்டாம். அதாவது இந்த 36 செயின் கவுண்ட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள், நீங்கள் இந்த ஒரு போர்ஷன் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் போடுறத வந்து இப்படியே வச்சுட்டு வரணும். நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி வச்சுட்டு வரணும். வச்சுட்டு வந்துட்டு பாருங்கள், தெரியுதுங்களா, கடைசியாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச்சோட கேப் இருக்கும். அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அடி போட்டுட்டு சுற்றி ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, சுற்றியும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அப்படி இந்த அடியை முடிச்சு வச்சிடறோம். புரிஞ்சுதுங்களா? அடி வந்து எப்போ நார்மலாக நம்ம கூடைக்கு போடுவோம் இல்லைங்களா, அதே போல் அடி. ஆனால் டோட்டலாக வந்து இதோட கவுண்ட்ஸை வச்சு நான் இந்த அடி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த இப்படி நம்ம வைக்கும்போது நம்மளோட அடியும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? அடியை விட இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டிச்சு நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி ஒரே மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. சரிங்களா? ஆனால் இப்போ இந்த நம்ம இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை விட நம்மளோட அடி வந்து பெருசாக இருக்கக்கூடாது. சரிங்களா? எனக்கு வந்து இந்த த்ரெட்டு கம்மியாக இருந்தனால நான் இந்த மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அடி போட்டாச்சு. இப்போது இதே போல் 4 பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த அடியோட எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது முடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், 4 பீசஸும் போட்டாச்சு. 4 பீசஸும் ஒரே சைஸாக இருக்கணுங்க நம்மளுக்கு. பாருங்கள், 1 2 3 4, இது 4 பீசஸ் ஒர்க் பண்ணி வச்சாச்சுங்க. இது வந்து என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த சென்டரோட சின்ன பேக் வேணால் அந்த சென்டர் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை விட பெருசாக வேணால் நீங்கள் இதவே இப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம். கிரானி ஸ்கொயர் உங்களுக்கு போட தெரியும் இல்லைங்களா, அவ்வளோதான். இது வந்து அடி இதுக்கு. சரிங்களா? இப்படி 5 பீசஸ் நம்ம ஒர்க் பண்ணி வச்சிடறோம். சரிங்களா? இனி எல்லாமே வந்து நம்ம ஜாயினிங் ஒர்க் தான். எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நம்மளுக்கு பேக் சைடு எது ஃப்ரண்ட் சைடு எதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது வந்து ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? அதே போல் இன்னொரு ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இது 2 இப்படி வச்சுக்கணும். பாருங்கள், 2 ஃப்ரண்ட் சைடு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன கலர் த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜாயினிங் பண்ணுறதுக்கு. நான் வந்து இந்த க்ரீனை எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்படி 2ம் கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. 2மே பாருங்கள், நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் எது பேக் சைடுன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து பேக் சைடு. சரிங்களா? பேக் சைடு இது, ஃப்ரண்ட் சைடு இது. அந்த மாதிரி கரெக்டான சைடு வச்சுட்டு பாருங்கள், கரெக்டான சைடு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், நான் மேல் பக்கம்தான் வைக்கிறேன். இந்த கேப், இங்கே கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்புக்குள்ளே ஹூக்கை விடுறேன். விட்டு எடுத்து பாருங்கள், ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டு சேம் அதே கேப்பில் விட்டுட்டு அடுத்த பார்ட் எடுத்து வைக்கிறேன். அடுத்த பார்ட் எடுத்து வச்சுட்டு அதே கேப் நல்லா பாருங்கள், கேப்பில் தான் விடுறேன். பாருங்கள், கேப்பில் விட்டு இந்த இதை அப்படியே இழுத்து ஒரு சிங்கிள் குரோஷே. சரிங்களா? சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், 2மே ஃப்ரண்ட் சைடு தான். இதில் வந்து இப்போ நல்லா பாருங்கள், பேக் லூப் அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்கணும். இதுலேயும் நம்ம இந்த கார்னரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கார்னருக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கார்னருக்கு அடுத்த ஸ்டிச்சு. சரிங்களா? ஏன்னா ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பேக் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டி ஒரு சைடு அப்படியே கோணிச்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள், இதில் விட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே விடணுங்க. ஃபஸ்ட்டு இந்த இதில் 2மே பேக் லூப் மட்டும்தான் விட்டு எடுத்து சிங்கிள் குரோஷேவே போட்டுவாங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த இதில்
பாருங்கள் இப்படி ஸ்டிச் இருக்குது. இதில் பேக் லூப் பின்னாடி இருக்கிறது. அதே மாதிரி இது 2 இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் பேக் லூப். சரிங்களா, விட்டு எடுத்து சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், பேக் லூப் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. பாருங்க, அதே மாதிரி பண்ணிகிட்டே வர லைனாக பேக் சைடு பேக் சைடு பேக் சைடு பேக் சைடு பேக் லூப் பேக் லூப். ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்கணுங்க. இதில் 4th ஸ்டிச்சில் பேக் லூப்பில் விட்டிங்கன்னா இதுலேயும் 4th ஸ்டிச்சாக இருக்கணும். சரிங்களா, ஸ்டிச்சஸும் மாறக்கூடாது. ஓகேங்களா, பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த நம்மளுக்கு இப்போ நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டது வந்து நம்மளுக்கு இப்படி வெளியே தெரியணும். சரிங்களா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். பேக் லூப் சிங்கிள் க்ரூஷே. சரிங்களா, இதே மாதிரி இந்த கார்னர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, கடைசி வரைக்கும் போட்டு வந்தாச்சு. ஒரு ஸ்டிச் அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சுனாலும் ஓகே. பாருங்கள், அடுத்து இந்த கார்னருக்கு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த கார்னர் கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், அதே மாதிரி இங்கே இந்த கார்னர் கொண்டு வந்தாச்சு. கார்னரில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, இந்த கார்னரில் சிங்கிள் க்ரூஷே போட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, பாருங்கள் இப்போ நம்ம 2 இது ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம பேக் வந்து சென்டரில் இந்த மாதிரி வரணும். பாருங்கள், இது உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு வெளி பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது எல்லா த்ரெட்ஸையும் உள்ளே கொண்டு போயிருங்க. பாருங்க, இப்படி த்ரெட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போயிருங்க. நாட் போட முடிஞ்சால் அப்படியே நாட் போட்டும் விட்டுருங்க. ஏன்னா நம்ம சுற்று வரும்போது இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வெளியே த்ரெட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிருங்க. பாருங்க, இந்த த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே உள்ளே வச்சு அப்படியே தைச்சிடலாம். பாருங்கள், இந்த ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இனி அடுத்தது இப்போ இந்த சைடு, அடுத்தது இந்த 2 பார்ட். சரிங்களா, இந்த 2 பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி 3 பார்ட் ஜாயிண்ட் ஆயிரும். இதை 2ஐயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை 2ஐயும் இந்த மாதிரி 4ஐயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி இதை ஸ்டிச் பண்ணி வச்சா கூட இது எப்படி நம்ம இது ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமோ அதே போல் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இது கூட இதையும் இந்த 4ஐயும் ஒன்றா ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு, செகண்ட் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு, தேர்ட் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4மே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 4 பீசஸும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ இங்கே ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பனை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஓப்பனும் நம்ம எப்படி இந்த பீஸெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா. பாருங்கள், எப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே போல் இந்த பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். இது 2 ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்படி வைக்கும்போது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கணும். ஓகேங்களா, தெரியுதுங்களா, இந்த மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அன்னிவனாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. சரிங்களா, இதே வந்து உள் சைடாக திருப்பிக்கலாம். அதை போட்டு முடிச்சுட்டு இப்படி உள் சைடாக திருப்பிக்கலாம். உள் சைடாக திருப்பிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, நான் உள் சைடாக திருப்பியிருக்கேன். உள் சைடாக திருப்பிட்டு நம்மளோட இந்த அடி நம்ம பின்னோம் இல்லைங்களா, இந்த அடி வச்சு பாருங்கள், இந்த அடி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த ஒரு சைடுனா இந்த ஒரு சைடோட தான் தைக்கணும். சரிங்களா, அப்புறம்
இந்த ஒரு சைடுனா இந்த ஒரு சைடு இது கூட மேட்ச் ஆகிடணும். அப்புறம் இந்த சைடு, இந்த மாதிரி 4 சைடும் தைக்கணும். உங்களுக்கு வந்து எந்த பேட்டர்ன் ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் எது உள்ளே வெளியேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம இது உள்ளே திருப்பிட்டோம். உள்ளே திருப்பிட்டு தான் பாருங்கள், இதை உள் பக்கமாக திருப்பிட்டோம். உள் பக்கமாக திருப்பி இதை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். மறுபடியும் திருப்பும் போது நம்மளுக்கு இந்த சைடு இருக்கிறது வெளியே வரணும். அப்போ எனக்கு இது வந்து வெளி பக்கம், அதை வந்து இப்படி நான் உள்ளே வச்சுக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இப்படி உள்ளே வச்சுட்டு பாருங்கள், இப்படி உள்ளே வச்சிட்டோம்னா நம்ம திருப்பும் போது எந்த சைடு வெளியே வருதோ அது கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், இப்படி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், இதை வந்து நம்ம லூப்ஸ் வச்சு தைக்கக்கூடாதுங்க. இதை வந்து அப்படியே நம்ம டைரெக்டாக சிங்கிள் குரூஷேவாக தைச்சிட்டு வந்துடணும். ஃபுல்லாக ஸ்டிச்சுக்கு ஸ்டிச்சு சிங்கிள் குரூஷே பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு அடி இல்லைங்களா, நல்லா வெயிட் தாங்கணும். அதேமாதிரி பாருங்கள், இந்த கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னர்ஸையும் இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு சைடு வந்து பாருங்கள், இந்த கார்னரில் நான் இப்படி எடுக்கிறேங்களா, பாருங்கள், கார்னரில் இப்படி ஃபுல்லாக விடுறேன். விடும்போது இந்த கார்னர் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜாயின் போட்டு பாருங்கள், சிங்கிள் குரூஷே போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்னரில் விடுங்க. பாருங்கள், கார்னர் இங்கே ஒரு இது இருக்குது, அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் வரும்போது இங்கே சேர்ந்துடணும். சரிங்களா? பாருங்கள், இந்த கேப் இது இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே வந்து இப்படி போட்டு இங்கேயும் நான் சிங்கிள் குரூஷேவை தாங்க ஃபுல்லாக கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், மறுபடியும் இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு இந்த கேப்பில் விட்டு சிங்கிள் குரூஷே. சரிங்களா? பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஸ்டிச் வழியாகவும் இந்த ஸ்டிச்சுக்கும் ஃபுல் ஸ்டிச்சு, ஏன்னா அடி நம்மளுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணும் இல்லைங்களா, அதனால் ஸ்டிச்சுக்கு ஸ்டிச் லூப் போடாமல் பாருங்கள், இந்த ஸ்டிச்சில் இப்படி உள்ளே விட்டோன்னா அதே மாதிரி இங்கே ஸ்டிச். சரிங்களா? இப்படி இப்போது நீங்கள் அடி ஒர்க் பண்ணிட்டு வரும்போது நம்ம இங்கே ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த இது வந்து கரெக்டாக இந்த இதில் முடியணும். அதனால நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணியிருக்கிற செயின்ஸுக்கும் இதுக்கும் கரெக்டாக வருதான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் வந்து 1, 2 செயின் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இது கூட இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப மிஸ் ஆகக்கூடாது. 2, 3 ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது இதில் 2, 3னா கம்மியாக இருக்குது, இதில் 2, 3 ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுலேயும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதில் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஃப்ரென்ஸ் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது அடி இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறுகலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? பாருங்கள், ஸ்டிச்சுக்கு ஸ்டிச்சு விட்டு சிங்கிள் குரூஷேங்க, நான் ஊசி நூல் வச்சு தைக்கல. பாருங்கள், சிங்கிள் குரூஷே தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் டபுள் ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க, அதனால் வந்து த்ரெட் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறேன். பாருங்கள், வச்சுட்டு ஓகேங்களா, உள் பக்கமாக தான் தைச்சிட்ருக்கேன். இதுக்கும் இந்த ஸ்டிச்லேயும் ஃபுல்லாக விட்டுட்டேன், இந்த ஸ்டிச்லேயும் ஃபுல்லாக விட்டுட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக விட்டு இந்த மாதிரி இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும், அதாவது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லாஸ்ட் வர வரைக்கும் தைச்சிட்டு வாங்க. பாருங்கள், நான் லைனாக தைச்சிட்டு வந்துட்டேன். கரெக்டாக எனக்கு ஒரு ஸ்டிச் வந்து அதிகமும் ஆகலை கம்மியும் ஆகலைங்க. பாருங்கள், ஏன்னா நான் 36 கரெக்டாக விட்டுருக்கேன், அதனால் கரெக்டாக அந்த இதுலேயே வந்து எனக்கு முடியுது. பாருங்கள், கரெக்டாக அந்த கார்னரில் நல்லா நம்ம டைட்டாக இது பண்ணுங்க, ஸ்டிச் வழியாக விட்டு. பாருங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த கார்னர் முடிஞ்சதையும் அப்படியே நம்ம ஒர்க்கை அப்படியே இப்படி திருப்பிக்க வேண்டியது தான். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. அந்த ஸ்டிச்சஸை வந்து அப்படியே இப்படி திருப்பி வச்சு அப்படியே அதை ஸ்டிச் பண்ணிட்டு வர வேண்டியது தான். பாருங்கள், இப்போ இந்த கார்னர் ஸ்டிச் பண்ணிட்டங்களா? பாருங்கள், இந்த கார்னருக்கும் இந்த இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. திருப்பியும் இங்கே விட்டு நம்ம இந்த கார்னர் வரும்போது பாருங்கள், இங்கே இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, சேம் ஸ்டிச்லேயே தான் மறுபடியும் ஒரு சிங்கிள் குரூஷே. அந்த கார்னர் நம்ம திருப்பும்போது ஆல்ரெடி ஒரு கார்னர் போட்டிருப்போம், இந்த ஸ்பேஸ் வரும்போது மறுபடியும் இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் சேம் அந்த ஒரே ஸ்டிச்சுக்குள்ளேயே தான் அந்த கார்னர் ஒர்க் பண்ணும். சரிங்களா? இல்லாட்டி வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் பத்தாது. பாருங்கள், அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடலாம். அந்த கார்னர் மட்டும் அந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகேங்களா? பாருங்கள், இவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக பின்னியாச்சு. அடுத்தது இந்த கார்னர் வரைக்கும் இது வரைக்கும் ஃபுல்லாக சிங்கிள் குரூஷே பண்ணிகிட்டே வருவோம். அப்போது பாருங்கள், இந்த இடம் வரும்போது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த ஸ்பேஸில் ஜாயின் பண்ண மாட்டோம், இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சை வந்து இந்த எந்த இடத்துல வந்து இந்த கார்னர் ஜாயின் பண்ணமோ அதே இடத்துலையே அடுத்த ஸ்டிச்சும் போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 சைடும் தைச்சிடணும்.
சரிங்களா? இந்த 4 சைடும் முடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், ஃபைனலாக இந்த பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ பெரிய பேக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா பெரிய பேக்காக வந்திருக்கு பாருங்கள். அடியும் நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள். நிறையா திங்ஸ் வைக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பேக் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பேக் முடித்ததையும் நான் வந்து உள்ளே வந்து லைனிங் கொடுத்துட்டேன் பாருங்கள். லைனிங் வந்து நான் உள்ளே அந்த ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணாமே லைனிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஹேண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டே லைனிங் கொடுத்துடணும். லைனிங் பாருங்கள் ஃபுல் ஃபினிஷாக நீட்டாக வந்திருக்கு. இதில் வந்து நான் ஃபோனுக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே வைக்கலைங்க. ஏன்னா பேக் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய திங்ஸ் உள்ளே வைக்கலாம் இந்த பேக்கில். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் மேக்னெட்டிக் பட்டன் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மேக்னெட்டிக் பட்டனுக்கு பாருங்கள் லெதர்லேயே இப்படி ஸ்ட்ராப் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக லெதர் ஸ்ட்ராப்ஸ் தான். இந்த லெதரெல்லாம் நானாக மேக் பண்ணதுங்க. இது வந்து கடையில் வாங்கலை. லெதர் மட்டும் வாங்கிட்டு அந்த லெதர் வந்து இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் இந்த மாதிரிலாம் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஓனாக பண்ணது தான். ஓகேங்களா? எதுவுமே வந்து லெதர் ஒன்று மட்டும் தான் கடையில் வாங்கியிருக்கு. சரிங்களா? பாருங்கள், இந்த சைடும் ஷோல்டர் பேக் லெதர் மாதிரி 2 சைடும் லெதர் வச்சுருக்கு. லெதருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரிங் வச்சு லெதர் வச்சுருக்கு. அதுக்கப்புறமா இங்கேயும் இந்த ரிங் வச்சு இந்த லெதர் வச்சு. இதுக்கு ஜிப்பெல்லாம் வைக்கலங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். ஜிப்பெல்லாம் நான் வைக்கல பாருங்கள். நார்மலான மார்க்கெட் பேக் மாதிரி தான் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேக்னெட் வச்சுருக்கு. அதுக்கப்புறமா பேக் பாருங்கள் இவ்வளோ அகலமாக இருக்குது இல்லைங்களா? இந்த பேக்கை வந்து சுருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் நான் ஒரு இது பார்த்தேங்க. அந்த ஐடியாஸ் படி இது வச்சுருக்கு பாருங்கள். இந்த பேக் இப்படி பெருசாக ரெடி பண்ணிவிட்டு இந்த பெரிய பேக்கை வந்து சுருக்கணுன்னா உள்ளே வந்து 2 சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த ஹூக் வச்சு நம்ம இப்படி அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கலாம் பாருங்கள். அப்படி ஹூக் வச்சு அட்டாச்மெண்ட் கொடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருந்த பேக்கு பாருங்கள். இவ்வளோ நீளமாக இருந்த பேக்கு இந்த ஹூக் வச்சு அட்டாச்மெண்ட் கொடுக்கும்போது இது இப்படி நல்லா சுருங்கிடுது. சரிங்களா? உள்ள நிறைய திங்ஸ் வைக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்ல பெரிய பேக்குங்க. 4-5 பாக்ஸ் வச்சும் கூட பேக் வந்து ஃபுல்லாகலை பாருங்கள். வெளியெல்லாம் எங்கேயாவது நம்ம பிக்னிக் போகிறோம், டூரெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிறைய திங்ஸ் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நல்லா யூஸாக இருக்குங்க. இது த்ரெட்டும் வந்துட்டு நம்ம என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பர்ஸ் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளன் த்ரெட்னா கூட நம்மளுக்கு அந்த பிசுறு மாதிரி எல்லாம் வரும். ஆனால் இதில் வந்து அது எதுவுமே வராது. ஸ்ட்ராங் நல்லாவும் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹேண்டில் வேண்டான்னு சொன்னால் இதே மாதிரியே நீங்கள் த்ரெட்லேயே வச்சுக்கலாம். இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே இந்த பேக் வந்து நல்லா இருக்குங்க. இந்த பேக் வந்து நான் 2-3 தடவை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பாருங்கள். நீளமாக எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. நான் வந்து சின்னதாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக பண்ணால் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசு பண்ணியிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து நான் ஃபேஸ்புக்கில் வந்து இமேஜஸ் பார்த்துட்டே இருந்தேன். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து உள்ளன் த்ரெட் வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் பர்ஸ் த்ரெட் வச்சு இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உண்மையாலுமே பேக் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்குங்க பாருங்கள். த்ரெட் வந்து நீங்கள் சிங்கிள் கலரில் கூட போடலாம். இந்த கலர் ஏன்னா எனக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் பத்தலை. அதனால் வந்து பாருங்கள் நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் பேலன்ஸ் இருந்த கலர். சரிங்களா? அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே 1 mm த்ரெட் இருக்கு இல்லைங்களா? அந்த 1 mm த்ரெட் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே டபுள் ஸ்ட்ராண்டாக வச்சு இந்த கலர் ஒன்று மட்டும் தான் இருந்துச்சுங்க. மற்ற எல்லாமே பேலன்ஸ், மற்ற ஒர்க் பண்ணிவிட்டு வச்சுருந்த பேலன்ஸ். இந்த பேக் இமேஜ் வந்து ஃபேஸ்புக்லேருந்து எடுத்த இமேஜ் தாங்க. அந்த இமேஜ் மாதிரியே நம்மளுக்கு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இது நான் ஒர்க் பண்ணது உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேங்க. பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நான் ஸ்டிச்சஸும் போட்டிருக்கேன். அவங்க வந்து இந்த சென்டரில் இருக்க ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி பேக் சின்னதாக பண்ணியிருப்பாங்க. நான் பாருங்கள் பெரிய பேக்காக பண்ணியிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லெதர் இது வைக்கணுன்ட்டு இல்லைங்க. நீங்கள் வந்து நார்மலாக த்ரெட்லேயே வைக்கலாம். இந்த லெதர் வைக்கணுன்ட்டு இல்லை, நார்மலாக நீங்கள் த்ரெட்லேயே வைக்கலாங்க. நான் வந்து த்ரெட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தங்காட்டிக்கு ஃபுல்லாக லெதர் இது யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள் ஸ்டாப்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக 2 ஷோல்டர் பேக் மாதிரி. அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் லெதர் வந்துட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பேக் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.